சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கேற்ற வார்த்தைகள் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி. என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 19வது வசனம். யோசேப்பு தனது பிள்ளை பருவத்திலிருந்தே தேவனை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டான். உறவுகளால் கைவிடப்பட்டவன், நண்பர்களால் மறக்கப்பட்டவன். சில சமயங்களில் அவனுக்கு உதவி செய்யவோ அனுதாபம் காட்டவோ யாருமே இல்லை. எவரிடமிருந்து அவனுக்கு ஊக்கமளிக்கவும் அல்லது ஆறுதலாக ஒரு கடிதம் கூட வரவில்லை. அந்த நாட்களில் கர்த்தர் யோசேப்புக்கு மிகவும் விலையேற பெற்றவராக இருந்தார். மேலும் அவன் ஜெபத்திலும் தேவனோடு ஐக்கியம் கொள்வதிலும் அதிக நேரம் செலவிட்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இவ்வாறே கர்த்தர் யோசேப்பை ஒரு நாள் அவன் வகிக்கவிருந்த உயர் பதவிக்கு பயிற்றுவித்தார். தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்த போது அவன் அவனுடைய குமாரனை எப்ராயிம் என்று அழைத்தான். ஏனென்றால் தேவன் அவனை மறக்கவில்லை அல்லது கைவிடவில்லை, எப்பொழுதும் அவனை நேசித்தார். அவர் என்ன செய்கிறார் என்பதை அவன் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டான். அதேபோல் நாமும் அவருடைய இருதயத்திற்கு மிக அருகில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பல இன்னல்கள் மூலம் இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, நித்தியத்திலும் மிக உயர்ந்த பதவியை வகிக்க அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பாடுகள் எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் அதற்காக நாம் எப்போதும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த பாடுகள் அனைத்தையும் நீங்கள் கடந்து செல்லவில்லை என்றால் நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை மட்டுமே வாழ்வீர்கள். ஆனால் நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் தேவனோடு ஒரு உயர்ந்த பதவியை வகிக்க விரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு ஏற்றதாக நினைக்கும் ஒவ்வொரு சோதனையின் சுத்திகரிப்பு அக்கினியையும் கடந்து செல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். விதிவிலக்கு இல்லாமல் ஒவ்வொரு விசுவாசியும் பாடுகளை சந்திக்க வேண்டும். வேதாமத்தில் நாம் வாசிக்கும் பரிசுத்தவான்கள் அனைவரும் பல கடுமையான பாடுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. பல சோதனைகளை கடந்த தாவீது சொல்கிறான், என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் 40 அல்லது அதற்கு மேற்பட்ட கடினமான அனுபவங்களின் நீண்ட பட்டியலை தருகிறான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை. ஆகவே அவர் நமக்கு கொடுத்த கனத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மேலும் அவர் நமக்கு பிற்காலத்தில் கொடுக்க விரும்பும் பெரிய பொறுப்புகளுக்கு ஆயத்தப்படுத்த நமக்கு பயிற்சி அளிக்கிறார்.